நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமம் மகிமைப்படுவதாக. கிருபை நிறைந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஒரு புதிய மாதத்துக்குள் கடந்து செல்வதற்கு முன்பாக 7 மாதமும் கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காகவும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கும்படி அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதியை 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 பேதுரு, 1 Peter chapter 5 verse 6. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். வேதத்திலே ஒரு வசனம் ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், ஆபகுக் chapter 2 verse 20. ஆபகுக் chapter 2 verse 20. கர்த்தரோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அவரை ஆராதிக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தில் பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார். அப்படி என்றால் நாம் ஏறெடுக்கிற துதி ஸ்தோத்திர பலிகளை அவர் அங்கீகரிக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், ஜெபத்துக்கு பதில் தருகிறார். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை தந்து நம்மை தேற்றுகிறார், பலப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். அநேக நாட்கள் அநேக வேளைகளில் தேவ சமூகத்துக்கு முன்பாக நின்று ஜெபிக்கிறோம், பதில் வரவில்லையே. உபவாசித்து ஜெபிக்கிறோம், பதில் வரவில்லையே. ஜெபங்களை கேட்கிறாரே, பதில் வரவில்லையே. எப்பொழுது வரும்? தாமதித்தாலும் கூட கர்த்தர் நாம் கேட்டவைகளை எல்லாவற்றையும் நமக்கு நிறைவேற்றி தர அவர் வல்லவராயிருக்கிறார். அதே ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் விசுவாசியுங்கள், அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி கேட்கிறோம்? உண்மையாய் தேவனுடைய ஆலயத்திலே, பரிசுத்த ஆலயத்திலே தேவன் இருக்கிறார். உண்மையாய் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள், உண்மையாய் அவர்களை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து அவர் பதில் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமீன், ஆமீன். பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படியெல்லாம் இறங்குகிறார் என்பதை குறித்து இன்றைக்கு சுருக்கமாய் ஒரு தேவ செய்தியை உங்களுக்கு முன்பாய் வைக்க விரும்புகிறேன். ஆண்டவர் எப்படியெல்லாம் இறங்குகிறார், எப்படியெல்லாம் பதில் கொடுக்கிறார், எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து நாம் நினைக்கிறோம். சில வேளைகளில் நாம் ஜெபித்த உடனே அவர் செய்யணும், சில வேளைகளில் ஜெபித்த உடனே செய்கிறார். ஆனால் அநேகர் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள முடியாமல், அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் கேட்பவைகள் எல்லாவற்றையும் தேவனுக்கு சித்தமானவைகளை அவர் நமக்கு தருகிறார். அவருக்கு சித்தம் உண்டு. ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆக்ட்ஸ் chapter 2 verse 22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே எப்படி செய்கிறாராம்? தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளை, அற்புதங்களை, அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்துகிற வேளையில் வெளிப்படுத்தினவரை அறியாமல் நாம் காணப்படுகிறோம். இங்கே சொல்லப்படுகிறது 3 காரியம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பலத்த செய்கைகள் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒரு ஆமீன். 2வதாக அற்புதங்கள் மூலமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். 3வது அடையாளங்களை நடப்பித்து அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். 3 காரியங்கள் மூலமாய் ஆண்டவர் பலத்த செய்கைகள் மூலமாய் தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ நம்ம நினைக்க வேண்டியது என்னவென்றால், இப்போ ஒரு காரியம், ஒரு செய்கை என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் அது தேவன் வெளிப்படுத்துகிற காரியம், தேவன் வெளிப்படுத்துகிற காரியம்.
அற்புதங்கள் மூலமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் அற்புதங்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்றெல்லாம் படிக்கிறோம். அவர் அற்புதங்களை அதற்குள்ளே செய்கிறார். மட்டுமல்ல, அவர் அடையாளங்களை நடப்பித்து நடக்க வைக்கிறார், செய்ய வைக்கிறார், நடப்பிக்க வைக்கிறார். இன்றைக்கு இதை குறித்து ஒன்று தியானிக்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஜெபத்தை கேட்கிறவர், துதிகளை ஏற்றுக்கொள்கிறவர். அவர் எப்படியெல்லாம் நமக்கு செய்கிறார் என்பதை வேதத்தில் உள்ள ஒரு சில காரியங்கள் மூலமாய் நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, இயேசு பலத்த செய்கைகளை நமக்குள்ளே நடப்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். இயேசு பலத்த செய்கைகளை பிதாவாகிய தேவனால் நமக்குள்ளே நடப்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். மார்க்கு 6:2. ஓய்வு நாள் ஆனபோது ஜெப ஆலயத்தில் உபதேசம் பண்ண தொடங்கினார். அநேகர் கேட்டு ஆச்சரியப்பட்டு, இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? வசனத்தை நன்றாக கவனித்திருப்பது நினைக்கிறேன். ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஆண்டவராகிய இயேசுவின் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செய்கைகள் நடக்கும்படி இவருக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? ஜனங்கள் ஆச்சரியப்படுறாங்க, ஜனங்கள் சிந்திக்கிறாங்க. அவருடைய அறிவுக்கும் ஞானத்துக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் செய்கிறார் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை, இயேசு அப்படிப்பட்ட காரியங்களை நடப்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமேன். உடைந்து போன இருதயத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு அப்பா பிதாவே என்று அழைத்து உபவாசத்தில் இருந்து முழங்காலில் நின்று ஜெபிக்கிறவர்களுக்கு, கேட்கிறவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய செய்கைகளை நடப்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அந்த 6ஆம் அதிகாரத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. யவீருவின் மகளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் நடக்குது. யவீர் சொல்லுகிற மக இறந்துட்டா அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, போய் யவீர் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிற வேளையில் எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் சாகையில் அவன் நித்திரையாக இருக்கிறாள்னு சொல்கிறார். உடனே ஜனங்க எல்லாரும் என்ன செய்தாங்களா? சிரிச்சாங்க, நகைத்தாங்க. அவன் செத்து போனா பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா, இவர் அவன் நித்திரையாக இருக்காருன்னு சொல்கிறாரு. ஜனங்கள் நகைத்தார்கள், ஜனங்கள் ஏளனமாய் பார்த்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? இதெல்லாம் அற்பமான காரியங்கள், அற்பமான விசுவாசிகள். இவங்களை எல்லாம் முதல்ல என்ன செய்ய? வெளியே துரத்து. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எல்லாரும் வெளியே போங்க, யாருங்க இருக்க வேண்டாம். அந்த தாயின் தகப்பனையும் சீஷரை அழைத்து கொண்டு அங்கே போய் என்ன செய்தார் ஆண்டவர்? யவீரின் மகளை பார்த்து கையை பிடித்து, தலித்தாகூமி, சிறு பெண்ணே எழுந்திரு என்று சொன்னார். அவருடைய பலத்த செய்கைகள், அதாவது விசுவாசியாதவர்களுக்கு அந்த பலத்த செய்கைகள் விளங்காது. எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தம்முடைய செய்கைகள் மூலமாய் அவரை வெளிப்படுத்தினார். வெளியே போய் சொல்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு இந்த காரியத்தை வெளிப்படுத்தினார், எங்கள் குடும்பத்துக்கு வெளிப்படுத்தினார். பல வருஷங்களாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம், அது இல்லை 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 என்று தான் இருந்தது. ஆனால் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தி இந்த காரியங்களை அற்புதத்தால், இல்லாவிட்டால் அடையாளத்தின் மூலமாக செய்தார்னு சொன்னால் ஜனங்க நம்ப மாட்டாங்க. இன்றைக்கு நம்பக்கூடிய அளவு இயேசுவையே விசுவாசியாதவர்கள், இயேசுவை அறிந்தவர்கள், இயேசுவையே விசுவாசியாதவர்கள் ஆண்டவருடைய செய்கைகளை எப்படி விசுவாசிப்பாங்க? முடியாது. ஜனங்கள் கேட்கிறாங்க, இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? ஞானம் அல்ல, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவுக்கு அதை வெளிப்படுத்துகிறார். ஒரு அல்லேலூயா. அந்த இயேசு அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 2வது வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 54வது வசனம். Matthew chapter 13 verse 54. தாம் வளர்ந்த ஊரிலே அவருடைய ஜெப ஆலயத்திலேயே உபதேசம் பண்ணினார்.
அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்து ஜனங்களுக்கு புரியலை. பிதா ஒரே பேரான குமாரனை நீங்களும் நானும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு, அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் தந்தருளினார். இது புரிந்தவர்களுக்கு புரியும், புரியாதவர்களுக்கு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? பலத்த செய்கைகளின் மூலமாய் ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினால் அந்த 3.5 வருஷமும் பலத்த செய்கைகளை நமக்குள்ளே நடப்பித்து தம்மை வெளிப்படுத்தினார். நமக்குள்ளே தேவன் நம்மை அந்த காரியங்களை நடப்பித்து இருக்கிறார். அதை அறிந்தவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவாங்க. இன்னொரு வசனம் கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 24:19. லூக்கா 24:10. அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். இயேசு நமக்கு செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசி. ஒரு ஆமேன். ஆமேன். ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் நாம் விசுவாசிக்கிறோம், நாம் நம்புகிறோம். அவருடைய பலத்த காரியங்கள், பலத்த செய்கைகளை நாம் விசுவாசிக்கிறோம். அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லவர் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆமேன். எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரு. நம்மால் செய்ய முடியாத எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு, செய்து தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. வெளிப்படுத்தினபடினால சபைக்கு வருகிறோம், சபையிலே சாட்சி சொல்கிறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு இந்த காரியத்தை செய்தார். இது யாராலும் செய்ய முடியலை, ஒருவராலும் செய்ய முடியலை, கர்த்தர் எங்களுக்கு செய்தார், இயேசு எங்களுக்கு செய்தார் என்று சபையிலே சாட்சியாய் தங்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவர் வாக்கிலும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். ஒரு ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பலத்த செய்கைகள், அவருடைய பலத்த செய்கைகள் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பலத்த செய்கைகள் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலே காலையில் நடந்திருக்கு, நேற்று நடந்திருக்கு. ராத்திரி தூங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, ஆண்டவரே நான் தூங்க போகிறேன், ஆண்டவரே எனக்கு ஒரு சுக நித்திரை தாரும் என்று நாம் கேட்கிறோம். நமக்கு தேவையானதை கேட்கிறோம். ஆனால் சுக நித்திரை தந்து காலையில் அவர் தட்டி எழுப்பி விடுகிறார். செய்கை நடக்கிறது. ராத்திரி நித்திரை வேணும்னு சொல்லிட்டு போகிறோம், ஆனால் நித்திரை வந்த பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எங்கே இருக்காரா? வல பக்கத்தில் நிழலாயிருந்து அவர் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. அவருடைய செய்கை காலையிலே தேவன் நம்மை வழக்கமாக நடக்கக்கூடிய காரியங்கள் காலையிலே நம்மை எழுப்பி விடுகிறார். எழுப்பி விட்டுட்டு என்ன சொல்கிறாரு? அவருடைய செய்கை என்ன வருது? கொஞ்ச நேரம் ஜெபி. எழும்பியாச்சு இல்லையா? அங்கெங்கேயும் ஓடாத, அங்கெங்கேயும் போகாத. நீ படுத்திருந்த இடத்துல எழும்பி இருந்து கொஞ்ச நேரம் முழங்கால் படிக்கிட்டு ஜெபி. அப்போ அவர் செய்கை வெளிவருகிறது. எப்படி வெளிவருகிறது? எழுப்பி விடுகிறார். ஜெபிக்கிற வேளையில் நாம் கேட்கிற காரியத்தை அவர் தம்முடைய செய்கையின் மூலமாய் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் தான் ஆரம்பிக்கிறார். காலையில் அவருடைய செய்கையிலும் வாக்கிலும் எல்லாமே உள்ளவர். அவருடைய செய்கை நம்ம எழுப்பி விடுகிறது. எழுப்பி விட்டவுடனே நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய செய்கை நமக்குள்ளே வெளிப்படுகிறது, நடக்கிறது. எவ்வளோ ஆச்சரியமான! அதன் பிறகு எழும்பி காலையில் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யும்படியாய் நம்முடைய கரங்களை பலப்படுத்துகிறார் அவருடைய செய்கை. அநேகர் சொல்கிறாங்க குட் நைட்னு சொல்லிட்டு தூங்க போகிறாங்க, அது குட் பையாக மாறிடுது. உலகத்தில் நடக்குது, கேள்விப்பட்டிருக்கிறோமே. நல்லா தான் இருந்தார், நல்லா தான் பேசினார், நல்லா தான் சாப்பிட்டாரு, போய் படுக்க போனார். காலையில் எழுப்பி பார்த்தா எழும்பவே இல்லை. ஆனால் அற்பமும் தூசியுமா இருக்கிற நமக்குள்ளே ஒரு பலத்த செய்கைகள் நடத்தி தம்மை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவர் ஒருவரே வல்லவர். ஆமேன்.
வலிமையான காரியங்களை அவர் செய்கிறார். பாருங்க, காலையில் எழும்பியாச்சு, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும்படியாய் பலத்த செய்கைகளை நமக்குள்ளே நடப்பித்து ஆலோசனை கொடுக்கிறார். என்ன செய்யணும், எங்கே போகணும், ஆலோசனை இல்லைன்னா செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்றும் செய்ய தெரியலைன்னா ஒரு இடத்துல தான் மனுஷன் உட்கார்ந்துட்டு இருப்பான், அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் நம்ம எவ்வளவு அன்பாக இருக்கிறார் பாருங்க, நடப்பிக்கிறார். காலையில் எழும்பி செய்ய வேண்டிய காரியங்கள், செய்ய வேண்டிய வேலைகள், குடும்பத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் படிப்படியாய் கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். நாம் மறந்தாலும் கூட அவர் மறவாமல் அவர் தம்மை வெளிப்படுத்தி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்படிதானே? சில வேளையில் வீட்டில் ஒரு காரியம் நடக்கும். எங்கள் வீட்டில் சில பொருளை எங்கேயாவது, முக்கியமான பொருளை எங்கேயாவது வச்சிருவேன். வச்சுட்டு அப்புறம் கிளம்பும்போது அதை எடுக்க மறந்துடுவேன். இல்லை விட்டால் அது எங்கேயாவது வச்சு இடத்தையே மறந்துடுவேன். எல்லோரும் கேட்பாங்க எங்கேன்னு. அது ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வச்சுருக்கிறேன். அது ஞாபகத்துக்கு வந்தப்புறம் நான் பார்க்குறேன். கொஞ்சம் நேரம் சுற்றி பார்ப்பேன், கடைசியில் கண்டுபிடிச்சிடும். அது எப்படி கண்டுபிடிக்க காரணம் என்ன? கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அதை ஞாபக சக்தி ஆண்டவர் கொண்டு வருகிறார். எல்லாருக்கும் அது நேச்சுரல், இது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு காரியம். எங்கேயாவது வச்சிடறோம், தேடி பார்க்குறோம். ஆனால் ஒரு இடத்துல அது இருக்கிறது. கர்த்தர் அதை ஞாபகப்படுத்துகிறார், அவருடைய செய்கைகளிலே தம்மை வெளிப்படுத்துகிறார். கிடைச்ச உடனே கர்த்தருக்கு சொல்லுங்க, கர்த்தருக்கு. ஆமாம், இவ்வளோ நேரம் தேடி பார்த்து கிடைக்கல, இப்போ கிடைச்சிட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த கேட்டாலும் விரும்பின எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய செய்கையினால நமக்கு செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலே ஒரு காரியத்தை செய்கிறார் ஆண்டவர். காலையில் ஒரு புது ஜீவனை தந்து நம்மை எழுப்புகிறார் அல்லவா? அந்த ஜீவனை அந்த நாள் முழுவதும் அவர் தம்முடைய செய்கைகளினாலே பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய இடத்துக்கு நடந்து போகிறோம், பாதம் கல்லில் இடராதபடி பாதுகாக்கிறார். வேலை செய்கிற இடத்துக்கு போகிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம். மாலையில் வீட்டிலேருந்து எப்படி கிளம்புனோமோ அப்படியே கர்த்தர் அவரவர் வீட்டுக்கு அவரவர்களை கொண்டு சேர்க்கிறார். வீட்டுக்குள்ளே ஏறின உடனே, ஆண்டவரே இன்றைக்கு முழுவதும் எங்களை பாதுகாத்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம நினைக்கிறோம் சில வேளை, நான் தான் இந்த காரியத்தை செய்கிறேன், நான் தான் இந்த காரியத்தை நடப்பிக்கிறேன், நான் செய்ததுனால தான் இப்படி அல்ல அல்ல அல்ல, அது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நடப்பித்து தம்மை வெளிப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் பலத்த செய்கைகளை உருவாக்குகிறவர். அந்த செய்கைகளை உருவாக்கி நம்மை நடத்துகிறார். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும். இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் நடக்கணும்னு நம்ம விரும்புகிறோம். எல்லாரும் நம்ம விரும்புகிறோம் அற்புதம் வாழ்க்கையில் நடக்கணும். ஏன்னா உலகத்தால் அதை செய்ய முடியலை, உற்றார் உறவினரால் செய்ய முடியலை, நம்மால் செய்ய முடியலை. அற்புதம் நடப்பது ஆண்டவரால் அல்ல. அற்புதம் என்பதற்கு ஆங்கிலத்தில் மிராக்கிள் சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு விளக்கமாக சொல்கிறதுன்னா, விவரிக்க முடியாத, சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சி, அது ஒரு சம்பவம். அது விவரிக்க முடியாத அளவுக்கு நாம் எதிர்பார்த்திருப்போம், அதை விவரிக்க முடியாத அளவுக்கு பலத்த செய்கைகளை, அற்புதத்தை செய்து தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். யாத்திராகமம் 15:11 சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸோடஸ் சாப்டர் 15 verse 11. எக்ஸோடஸ் 15 verse 11. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும், துதிகளில் பயப்படத்தக்கவரும், அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? நான் கேட்க, உமக்கு ஒப்பானவர் யார்? உங்ககிட்ட கேட்குறேன், யார் ஒப்பானவர்? யாருமே இல்லை. எவரின் மகள் அங்கே இறந்து கிடக்கிறதாட்டு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் நித்திரையாயிருக்கா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கணும் கதறாங்க. எத்தனையோ வருஷமாக கதறிட்டு இருப்பாங்க. அவங்க கதறுதல் அன்றைக்கு மாறுகிறது. எப்படி மாறுகிறது? இதற்கு முன்னால், ஐயா கொஞ்சம் காசு கொடுங்க ஐயா, ஒரு வேளை சாப்பாடு கொடுங்க ஐயா, அம்மா கொடுங்கம்மா, கண்ணு தெரியாது, கேட்குறாங்க, எங்களுக்கு இதை உதவி செய்யுங்கம்மா, ஒரு வஸ்திரம் எடுத்து கொடுங்கன்னு.
நான் சொல்லுகிறேன், என்றைக்கு நம்முடைய ஜெபம் மாறுகிறதோ அன்றைக்கு அற்புதம் நடக்கும். என்றைக்கு ஜெபம் என்று சொல்வதை விட என்றைக்கு நம்முடைய வார்த்தை மாறுகிறதோ அன்றைக்கு அற்புதம் நடக்கும். இவங்க என்ன செய்தாங்கன்னா, பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க பிச்சை போடுங்க, பிச்சை தான் பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்க, எனக்கு இறங்க, எனக்கு இறங்க. அந்த வார்த்தை மாறுகிறது பாருங்க, அங்கே அற்புதம் நடக்கிறது. ஆண்டவர் நின்று கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு தெரியும் இவனுக்கு கண் பார்வை வேணும்னு அவன் கேட்கிறான். இப்போ ஒரு பலத்த செய்கையை கூட ஒரு அற்புதம் அங்கே நடக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தைகள் மாறுகிற வேளையில் அற்புதம் நடக்கும். ஐயோ போனது தான், இனி கிடைக்காது, அல்லது இது இனி அவ்வளவுதான், இது எனக்கு கிடைக்காது. இந்த வார்த்தை மாறணும். என் தேவனால் எல்லாமே எனக்கு செய்ய முடியும், என் தேவன் எனக்கு செய்து கொடுக்க முடியும். அவருடைய பலத்த செய்கைகளுக்கு வல்லமை உண்டு, அவருடைய அற்புதங்களுக்கு வல்லமை உண்டு, அவர் தம்மை வெளிப்படுத்த அதுக்கு வல்லமை உண்டு. ஐயா, தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து தோல்வி அடைந்து தோல்வியின் விளிம்பில் வாழ்க்கையே போதும் என்று நிற்கிற ஒரு மனிதனுக்கு ஆண்டவரை நோக்கி பார்ப்பான் என்றால், தோல்வி 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 என்று நினைத்து சொல்லிக் கொண்டிருக்கிறவன் ஜெயம் ஜெயம் ஜெயம், ஜெய கிறிஸ்தனுக்கு ஜெயம் தருவார் என்று சொல்வான் என்றால், நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தாலே அவன் ஜெயிக்கிறவனாய் காணப்படுவான். ஹல்லேலூயா. ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அதே வச்சு சொல்லி 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 அழுது அழுது கண்ணீர் விட்டு விட்டு அதை நிறுத்துங்க. ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசு அற்புதங்களை நடப்பித்து தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு இயேசு. தேவனுடைய சித்தம் அது. அந்த சித்தத்தை இயேசு நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். எத்தனை சம்பவங்களை சொல்ல முடியும் நம்முடைய வாழ்க்கையில், தனிப்பட்ட ஜீவியத்தில் எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்காரு பாருங்க. எல்லாராலும் கைவிடப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற மனிதன் சொல்வான் என்றால், நிச்சயமாய் அவன் அற்புதங்களை பெற்றுக்கொள்வான். ரெண்டு காரியம், இந்த அற்புதத்தில் ரெண்டு காரியம் இருக்குது. ஒன்று, நம்மை விடுதலையாக்க கர்த்தர் சில காரியங்களை செய்கிறார். நாம் நமக்குள்ளே பரிசுத்தமாக இருந்தோம் என்றால் சில காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். யாத்திராகமம் 3:20. நான் என் கையை நீட்டி எகிப்து நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களாலும் அந்த எகிப்தியரை நான் வாதிப்பேன். இங்க அற்புதத்தின் மூலமாய் வாதிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியரின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வர அந்த எகிப்தியருக்குள்ளாலே வாதைகளை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். ஒரு ஆமீன். அதாவது ஜனங்கள் கதறுகிறார்கள், அவர்களை கூக்குறால் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக எட்டியதாம். தேவன் பார்க்கிறார், மோசே அனுப்புகிறார். மோசேடன் சொல்கிறார், நான் என் கையை நீட்டுவேன், அந்த எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்கள் வாதைகளை அனுப்பி அந்த எகிப்தியரை வாதிப்பேன், என் ஜனங்களை விடுதலையாக்குவேன் என்று. விடுதலையாக்கினார் அல்லவா? நம்மை விடுதலையாக்க. ஒருவேளை இன்றைக்கு சொல்லுகிறேன், ஏதோ ஒரு கட்டில் இருக்கிறோம், அது பாவக்கட்டோ சாபக்கட்டோ வியாதியின் கட்டோ, ஏதோ ஒரு கட்டுகளுக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். ஏதோ ஒன்று கட்டப்பட்டு நாம் ஒரு இடத்துல ஒடுங்கி கிடக்கிறோம். அப்போ கட்டப்பட்டது நம்முடைய தேவனால் அல்ல, இயேசுவால் அல்ல, ஏதோ ஒரு கிரியின் மூலமாக நாம் கட்டப்பட்டு இருக்கிறோம். அது ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு கிரியை, அது செத்த கிரியை, அது ஒரு ஆவியின் கிரியா இருக்கலாம். ஆனால் அந்த கிரியைகளை வாதிக்கும்படியே கர்த்தர் அற்புதத்தை அனுப்புகிறார். ஆமென். அற்புதத்தை செய்து ஆண்டவர் நம்ம அந்த கிரியையிலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். அந்த செத்த கிரியைகளிலிருந்து, அந்த பாவ சாப கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருகிறார். இன்னைக்கு வியாதியா இருக்கிறேன், ஆண்டவரே இந்த வியாதி கட்டப்பட்ட ஒரு வியாதியாக காணப்படுகிறது, வருஷம் முழுவதும் நான் அனுபவிக்க வேண்டிய ஒரு வியாதியாய் காணப்படுகிறது என்று சொல்வோம் என்றால், என்று ஜெபிப்போம் என்றால், அந்த வியாதியின் கூறுகளை வேறு அறுக்க என் ஆண்டவரால் முடியும். விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். இது ஒரு அற்புதம். இன்னொரு அற்புதத்தை பாருங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான் இது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு
கர்த்தர் உங்கள் நடுவிலே, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால் இயேசு அற்புதங்களை நமக்குள்ளே நடப்பித்து தம்மை வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆமேன். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் யாரு? பாக்கியவான், பரிசுத்தம் நிறைந்த ஒரு பாக்கியவான். எங்க பாவத்துக்குள்ளே சுத்தி 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 வந்துட்டு அதுலேருந்து வெளியே வர முடியலை. எவன் அறிக்கை இடுகிறானோ, எவன் ஒப்புக்கொள்கிறானோ, ஆண்டவரை என்னை மன்னியும் என்று கேட்கிறானோ, அவன் பரிசுத்த இயேசுவின் இரத்தத்தால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவன் வாழ்க்கையில் அவர் அற்புதத்தை செய்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் 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 உடனே மரணம் வராது. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மரணம் அவனை நெருக்கி கொண்டே இருக்கிறது, அவனை அழித்து கொண்டே இருக்கிறது. அவனை நிற்க விடாமல், உழைக்க விடாமல், ஓட விடாமல், குடும்பத்தை நேசிக்க விடாமல், தன்னை தானே நேசிக்க விடாமல் பாவத்துக்குள்ளே அவன் மூழ்கி கொண்டிருக்கிற வேளையில் திடீர்னு ஒரு நாள் ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்டான் என்றால், இல்லாவிட்ட சத்திய வசனத்தை கேட்டான் என்றால், ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் சென்று அந்த பாவத்தை உணர்த்தினான் என்றால், அவன் மனம் திரும்புகிற வேளையில் அந்த மரணம் என்கிற கட்டிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்து அவனை பரிசுத்தமாக்கி அவன் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்கிறார். அவன் இழந்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவனுக்கு இரட்டிப்பாய் கொடுக்கிறார். ஆமென். இது கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய அற்புதம். பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்யவர் வல்லவராயிருக்கிறார். யோசுவா என்கிற அந்த தேவ மனிதன் சொல்கிறான், உங்களை பரிசுத்தம் பண்ணிருங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். செய்வார் செய்வார் நிச்சயமாய் அவர் செய்வார். ஜனங்கள் பரிசுத்தப்படுத்தினாங்க, அற்புதத்தை ருசி பார்த்தார்கள். ஹல்லேலூயா. வேத பகுதியை படித்து பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. அங்கே அற்புதம் நடக்கிறது. மகிமையான காரியங்களை தேவன் செய்கிறார், பெரிய காரியங்களை தேவன் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவ ஜனமே, உன்னை கர்த்தர் விடுவிக்க விரும்புகிறார். அற்புதம் செய்து அந்த கிரியையிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். பிசாசின் பிடியிலிருந்து, அக்கிரமத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து தேவன் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். விடுவித்தால் நீ உன்னை பரிசுத்தப்படுத்திக்கொள், கர்த்தர் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். வியாதியிலிருந்து அற்புதம், குறைவுகளிலிருந்து உனக்கு ஒரு அற்புதம் நிறைவை தருகிறார். உன் தோல்விகளிலிருந்து கர்த்தர் ஜெயம் என்கிற ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு ஏமாற்றம், தோல்விகளை அப்புறப்படுத்தி விட்டு கர்த்தனை ஆசீர்வதித்து உன்னை அற்புதம், உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். உன் ஏழ்மை, தரித்திரம் தந்த கர்த்தர் உனக்கு ஒரு விடுதலை தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார். இயேசு நல்லா பாருங்க, முதலாவது கானா ஊரில் ஒரு அற்புதம் செய்தார். நான் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அந்த கற்சாடியின் வடிவத்தை டிவியில் பார்த்த ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன். அந்த கற்சாடியை பார்த்தா அது உண்மையில கல்லுனால செய்த ஒரு ஜாடி மாதிரி தான் இருக்குது. சிலர் அழகான ஜாடி மாதிரியெல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சுருக்காங்க. அது உண்மையான கற்சாடியை நான் பார்த்தேன். அந்த பார்க்கும்போது அந்த கற்சாடி நம்ம என்னென்னா, வீட்டில் ஒரு பெரிய ஒரு பாட், ஒரு தொட்டிக்குள்ளால் ஒரு செடி வைக்கிறதுக்கு ஒரு தொட்டியை தேர்ந்தெடுத்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது. ஆனால் வடிவம் கிடையாது, அழகு கிடையாது, கல்லினால் செய்யப்பட்ட ஒரு ஜாடி. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உருவம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? அதற்கு உள்ளுக்கு அற்புதத்தை செய்தார். அற்புதம் வெளிப்பட்டது. ஆமென். இயேசு அற்புதங்களை அந்த கல்லுக்குள் சேர்ந்த அந்த தண்ணீரில் செய்தார் என்றால், அவரால் உருவாக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்குள்ளே அற்புதத்தை செய்து தம்மை வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிங்க. ஆமென். எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அந்த கானா ஊரில் செய்தார் பாருங்க. எவ்வளவு மேன்மையான காரியங்கள். இரண்டாவதாக, இயேசு அடையாளங்களை நமக்குள்ளே நடப்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அடையாளம். முதல்ல ஆண்டவர் வேத வசனத்தின்படி பலத்த செய்கை, இரண்டாவது அற்புதங்கள், மூன்றாவது அடையாளம். அடையாளம் அடையாளங்களை நடப்பித்து நமக்குள்ளே நடப்பித்து தம்மை வெளிப்படுத்த அவர் வல்லவராயிருக்கிறார்.
வல்லவராயிருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 30வது வசனம். லூக் chapter 11 verse 30. Luke chapter 11 verse 30. யோனா நினிவே பட்டணத்தாருக்கு ஒரு அடையாளமாக இருந்தான். அது இருந்தது போல மனுஷகுமாரனும் இயேசுவும் இந்த சந்ததிக்கு ஒரு அடையாளமாய் இருப்பார். ஃபாதர் பாடினார்ல, நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை. ஏன் அப்படி சொன்னார்? நான் இயேசுக்கு பிள்ளைன்னு. இயேசு பயப்பட மாட்டார். ஒரு அடையாளம், நான் இயேசுக்கு பிள்ளை, நான் பயப்பட மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு பயம் இல்லை, எனக்கும் அடையாளம். இன்றைக்கி கேட்கிறார்கள், நம்ம எங்கே இந்த உலகத்தில் பிறந்ததுலேருந்து நம்ம சில இடத்துல சர்டிஃபிகேட்டில் இதில் ஏதாவது ஒரு அடையாளம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும், கண்டிப்பாக காண்பிக்க வேண்டும். திடீர்னு போகிற வேளையில் நீ யாருன்னு கேட்டால், நான் கிறிஸ்தவன். ஒரு க்ளோரி டு காட், ஆமீன். நான் கிறிஸ்தவன், நான் இயேசுவுக்கு பிள்ளை. ஒரு அடையாளம். நினிவே பட்டணத்துக்கு ஒரு அடையாளம் யோனாவாக இருந்தால், இயேசுவும் இந்த சந்ததிக்கு, லூக்கா 11:30, இந்த சந்ததிக்கும் கர்த்தர் அடையாளம். இயேசு எங்களுக்கு மரண பரியந்தம் வரைக்கும் அவர் எங்களுக்கு அடையாளம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? சொல்கிறாங்கல்ல, இயேசுவே இந்த வீட்டுக்கு தலைவர் என்று போர்டு எழுதி வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளுக்கு. நல்லது, ஒரு அடையாளம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, ஒரு அடையாளம். அந்த ரட்சிப்பு யாரால வந்தது? இயேசு, மனுஷகுமாரனாகிய இயேசுவினால வந்தது. இந்த அடையாளங்கள் மூலமாய் இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஒன்று வேண்டாம், திடீர்னு ஒரு இடத்துல விழுந்துட்டான், அம்மானு கூப்பிடவும் முடியாது, அப்பான்னு கூப்பிடவும் முடியாது. யார் அங்கே இல்லை. குழந்தை விழுந்துட்டுன்னா அம்மா அப்பான்னு கூப்பிடும். பெரியவங்க யாரும் விழுந்துட்டா கூப்பிட முடியாது. உடனே என்ன சொல்லுகிறோம்? இயேசுவே அடையாளம். ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளம். இயேசுவின் அடையாளத்தை நம் மூலமாய் வெளிப்படுத்த விரும்புகிறார். அவர் நமக்குள் வெளிப்படுத்தி நம் மூலமாய் அவரை வெளிப்படுத்த விரும்புகிறார். மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாய் இருப்பார். எங்கள் போக்கிற வரத்தில் எல்லாம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்தார். மற்றவனுக்கு தெரியாது, நமக்கு தெரியும். ஆண்டவர் எனக்கு அடையாளமாயிருக்கிறார். இயேசு அடையாளங்களை நமக்குள்ளே, நம்முடைய வாய் சொல்லும்படியாய், நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும்படியாய், இயேசு எனக்கு ஒரு அடையாளம். ஆமீன். அவர் எனக்குள் வெளிப்படுத்தி இருக்கிறார், தம்மை வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இயேசு எனக்கு ஒரு அடையாளம். எங்கேயாவது ஒரு டிராவல் பண்ண போகிறதுக்கு முன்னால் கார் கிடச்சி காரில் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும்போது இயேசுவே கூப்பிடுறான். காரில் இருக்கிறவங்க அது ஒருவேளை அவங்களுக்கு அதை பற்றி தெரியாமல் இருந்தால் அவங்க கேட்பாங்க, ஏன் இயேசுன்னு கூப்பிட்டீங்க? அடையாளப்படுத்துகிறோம், இயேசு தான் என் கூட இருக்கணும். நீங்கள் இருக்கீங்க, சந்தோஷம். இயேசு என் கூட இருக்கணும். ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்துகிறோம். மனுஷகுமாரனும் இந்த சந்ததிக்கு அடையாளமாக இருப்பார். நாம் வாயெடுத்து சொல்லும்படியாய், வாயெடுத்து மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய், நாம் மற்றவர்களுக்கு முன்பாக இயேசுக்கு அடையாளமாக இருக்கும்படியாய், காண்பிக்கும்படியாய் அவர் தம்மை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எபிரேயன் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். Hebrews chapter 2 verse 4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இத்தனை காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நடப்பித்திருக்கிறார். அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து கேர்லெஸ்ஸாக இருப்போம் என்றால், ஆண்டவரை குறித்து வெளிப்படுத்துகிற ஆண்டவரை குறித்து அவரை ஒதுக்கி வைத்து கொண்டு இருப்போம் என்றால் தண்டனைக்கு எப்படி
தப்பித்துக் கொள்வோம். இயேசுவே என்று கதறக்கூடிய ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால் இயேசு நிச்சயமாய் தம்மை வெளிப்படுத்தி அதிலிருந்து நம்மை காப்பாற்றி ஜீவனோடு வைக்க வல்லவர். ஆனால் மாறாக அந்த பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று அலட்சியமாயிருப்போம் என்றால் வேண்டாம், இந்த காரியத்துக்கு நேர போக வேண்டாம். ரட்சிப்பை குறித்து ஆண்டவரை மேன்மைப்படுத்துங்கள். நம்மை ரட்சிக்கும்படியாய்த்தான் ஆண்டவர் நமக்குள்ளே பலத்த செய்கைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை கர்த்தர் நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமேன், ஆமேன். என்னைக்கோ எங்கேயோ எத்தனையோ ஆழத்துக்குள்ள இருக்க வேண்டிய நம்ம அதற்கு மேலே நம்ம நிற்க வைத்திருக்கிறார் என்றால், ஆமேன், அது ஒரு ரட்சிப்பு. அதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த இரட்சகரால் தான் முடியும். எத்தனை ஆபத்துகளை, எத்தனை வியாதிகளை, எத்தனை போராட்டங்களை, எத்தனை பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு நான் நிற்கிறேன் என்றால் அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவருடைய பலத்த செய்கை, அற்புதம், அடையாளத்தின் மூலமாக தான் நான் நிற்கிறேன். என கண்பானவர்களே, 8வது மாதம் போக போகிறோம். இந்த ரட்சிப்பை குறித்து, ஆண்டவரை குறித்து, இரட்சகரை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் ஒரு செய்கையும், ஒரு அற்புதமும், ஒரு அடையாளத்தையும் நம் கண்களால் கூட காண முடியாது, பெற்றுக்கொள்ளவும் முடியாது. காலம் கடைசியாக இருக்கிறது. கதறலின் சத்தம் கேட்கிறது. தாயை இழந்த பிள்ளைகள், தகப்பனை இழந்த பிள்ளைகள், கணவனை இழந்த மனைவி, மனைவியை இழந்த புருஷன், குடிக்கிற தண்ணி இல்லாமல், ஓட தண்ணியை குடித்து, நன்றாய் குடித்து கொண்டிருந்த தண்ணி இல்லாமல் ஓட தண்ணியை குடித்து கொண்டு பசியோடு அலைந்து திரிகிற காலங்களை நாம் பார்க்கிறோம், தேசங்களை நாம் பார்க்கிறோம். எங்க பார்த்தாலும் பரிதாபமான ஒரு நிலைமை. ஆனால் இருக்கிற இடத்துல தம்முடைய பலத்த செய்கைகளினாலும், அற்புதங்களினாலும், அடையாளத்தின் மூலமாகவும் நம்மை ரட்சித்து வைத்திருக்கிறாரே. 2024 7வது மாதத்தில் இந்த கடைசி நாள், இந்த 28ஆம் தேதி வரைக்கும் நம்மை நிலைநிறுத்தி இருக்கிறாரே. ஒரு குறையும் இல்லாமல் வைத்திருக்கிறாரே, ஒரு குறையும் இல்லாமல் வைத்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால், அதுக்கு அடுத்தது ஒரு வார்த்தை இருக்கு, பயங்கரமான வார்த்தை. அந்த தண்டனையை பெற்றுக்கொள்கிற வேளையில் செய்கை செயல்படாது, அற்புதம் செயல்படாது, அடையாளங்கள் செயல்படாது. தம்மை அவர் வெளிப்படுத்தவும் மாட்டார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். கடைசியில் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம். சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு இல்லை. ஆனால் தேவன் தந்த இந்த நாட்களை, இந்த கிருபையான காலத்தை, கிருபையான குடும்பத்தை கர்த்தருக்குள் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி நடத்த நம்மை ஒப்பு கொடுப்போம் என்றால் அவருடைய செய்கைகளினாலும், அற்புதங்களினாலும், அடையாளத்தினாலும் ஒரு பொழுது கூட, இமைப்பொழுது கூட தேவன் நம்மை கைவிடவே மாட்டார். தேவன் இரக்கமும், மன உருக்கமும், நீடிய சாந்தமும், மிகுந்த கிருபை உள்ளவர். அந்த கிருபை முடிய போகுது, அந்த இரக்கம் முடிய போகிறது, அந்த சாந்தம் முடிய போகிறது. இந்த கடைசி காலத்தில் ஒரு தடவை ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை இழந்து நிற்பீர்கள் என்றால் இன்றைக்கு ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை ரட்சியும் ஆண்டவரே. தூரமாய் போயிட்ட ஆண்டவரே, கிட்டி சேர வேண்டும் என்று வாஞ்சிக்கிறேன். என் நிமித்தமாய் என் குடும்பமும் அழிந்து போகிறது. 2019 என் மனைவி கொடுத்த தேவ செய்தி நேற்றுக்கு கேட்டேன். அதில் சொல்லிகிட்டு இருக்காங்க, வசனத்தை கொடுக்குறாங்க, நீ காலையில் எழும்பி வேதத்தை வாசிக்கலைன்னா உன் பிள்ளையும் வாசிக்காது.
நீ காலையில் எழும்பி தேவனுடைய ஆலயத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தேன்னா உன் பிள்ளைங்க எதிர்காலம் அப்படி தான் இருக்கும், அதுவும் வீட்டில் தான் இருக்கும். நீ காலையில் எழும்பி தேவனிடத்தில் ஜெபிக்காவிட்டால் உன் பிள்ளையும் ஜெபிக்காது, ஆலயத்துக்கு போகாது. நீ செல்கிற இடத்துல உன் பிள்ளைகள் வரும். நீ எங்கே போயிட்டுருக்க? 2019 சர்ச் ஆனிவர்சரிக்கு கொடுத்த ஒரு மெசேஜ் நேற்று கேட்டேன். இன்றைக்கு நடக்கக்கூடியது அதுதான். நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம். தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை இழந்துடாதுங்க. அந்த ரட்சிப்பின் காலம் முடிந்து போகிறது. கிருபை கொஞ்சம் 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 கொஞ்சமாக மேலே போயிட்டுருக்கிறது. மனிதாபம் இல்லை இந்த உலகத்தில். மனிதாபத்துக்கு பதிலாக அனுதாபம் செலுத்தலாம். அனுதாபம் செலுத்தினாலும் அந்த மனிதாபத்தை திரும்ப கொண்டு வர முடியாது. கர்த்தர் எச்சரிக்கிறார். இந்த கால வேளையில் 8வது மாதம் ஆயத்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் 8வது மாதத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, இந்த கால வேளையில் அந்த ரட்சிப்பை குறித்து ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை நோக்கி பாரும் ஆண்டவரே. தூரமாக போகிறேன், உம்முடைய செய்களை ருசி பார்த்தேன், மறுதளித்தேன். உம்முடைய அற்புதங்களை ருசி பார்த்தேன், மறுதளித்தேன். உம்முடைய அடையாளங்களை நான் ருசி பார்த்தேன், மறுதளித்தேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொன்னார் தெரியுமா? இந்த மாதத்தில் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு காத்திருக்கிறார். உயர்த்தும்படிக்கு கர்த்தர் உயர்த்தினார் என்றால் ஒருவரும் ஒரு காலம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். உங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, மனைவிக்காக ஜெபம் பண்ணுங்க, புருஷனுக்காக ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இருக்கிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. 2 வசனத்தை வாசித்து வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்ப ஜெபம் செய்வோம். அர்த்தமற்ற ஜெபமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரு ஜெபமாக இருந்தால் அங்கே ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் வெளிப்படுத்த முடியாது நாம் ஜெபித்தோம் என்றால் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போம் என்றால் மீதியுள்ள காரியங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் நேசிக்கிறார், ஆண்டவர் அன்பு கூறுகிறார், ஆண்டவர் உங்களை தேடுகிறார். எல்லாரும் எழுந்து நிற்போம். இயேசு இன்றைக்கும் பலத்த செய்கைகளால் வெளிப்படுத்தி உங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவ செய்தியை கேட்கும்படியாக வைத்திருக்கிறார். இயேசு அற்புதங்களால் உங்கள் வாழ்க்கையை நிறைத்திருக்கிறார். இயேசு அடையாளங்கள் மூலம் அவங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். வயோதிப காலத்தில் நான் ஆண்டவரை தேடுவேன். வயோதிப காலம் என்று ஒரு காலம் இல்லாமல் போகிறது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை நீ குறித்து கவலைப்படுவாய் என்றால் ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஏன் சமாதானம் இல்லை, ஏன் சந்தோஷம் இல்லை, ஏன் துக்கம் நிறைந்தவர்களாய், துக்கம் நிறைந்த வீடாய் எல்லாவற்றையும் இழந்த ஒரு நிலைமையில் காணப்படுகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் செயல்படவில்லை? ஏன் எல்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது? ஏன் ஆண்டவர் செய்ய முடியாதா? அவருடைய செய்களை வெளிப்படுத்த முடியாதா? அவர் அற்புதம் செய்ய முடியாதா? அவர் அடையாளங்களை செய்ய முடியாதா? காண்பிக்க முடியாதா? கூப்பிடேலியே, தூரமாய் அல்லவா இருக்கிறாய், தூரத்தில் அல்லவா இருக்கிறாய். ஆண்டவருக்கு உனக்கும் எவ்வளவு தூரம்? ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடக்கூடிய தூரத்தில் இருக்கிறார் ஆண்டவர். கூப்பிடக்கூடிய தூரத்தில் இருந்தார். பல மைலுக்கு அப்பால் அல்ல, உன் அருகில் இருந்தார். ஆனால் கூப்பிடாதது நிமித்தம் கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, என் பிரியமே, என் ரூபவதியே, என் புறாவே என்று சொல்லி கதவை தட்டின வேளையில் கதவை திறக்க முடியவில்லை. அதன் பிறகு ஆண்டவரை தேடி ஓடி போனாலாம். காவலாளிகள் அவளை அடித்து உதைத்தார்களாம். காலம் சமீபம் ஆயிற்று. தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்க, இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசித்து ஏதோ கொஞ்சம் காரியத்தின் நிமித்தமாக உங்களை திருப்திப்படுத்தி கொண்டிருக்கிறார். மறந்துடாதுங்க, இந்த ரட்சிப்புக்கு ஏதுவான இந்த நாளை குறித்து நீ கவலையற்று இருப்பாய் என்றால் தப்பித்துக் கொள்ள முடியாது, தப்பித்து கொள்ளவே முடியாது. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசரேசுவுக்குன் உள்ளம் திறவாயோ.
வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், வா என்று உன்னை அழைக்கிறாரே, வா என்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நேசர் இயேசுவுக்குள் உள்ளம் திறவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடுவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தயவை தள்ளிடுவாயோ. பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர், வா என்று உன்னை அழைக்கிறாரே, வா என்று உன்னை அழைக்கிறாரே. எனக்கெல்லாம் தெரியும் பிரதர், நான் ஒரு முட்டாள் இல்லை பிரதர், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன் பிரதர், எல்லா காரியத்தையும் ஆலோசனை பண்ணி தான் செய்கிறேன் பாஸ்டர், எல்லாம் எனக்கு நல்லபடி தான் நடக்குது. நடக்கும் நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்லவில்லை, நடக்கும். ஆனால் கர்த்தருடைய செய்கை, கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய அடையாளம் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால், அவர் தம்மை வெளிப்படுத்தாவிட்டால், glory to God, தேவன் தாமே சாட்சி கொடுத்த இந்த வசனத்தின் மூலமாய் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை நீ ஒரு நாளும் ஒரு பொழுதும் ஆண்டவருக்கு முன்பாய் நான் உங்களுடைய பிள்ளை என்று சொல்ல தகுதியற்ற ஒரு நிலைமைக்கு வருவாய் என்றால், அல்லாவிட்டால் அவரே தகுதிப்படுத்துவார் என்றால், இவ்வளவு பெரிய ரட்சிப்பு உன்னாலே வீணாகி விடுகிறது. ரட்சிப்பு நம்ம ரட்சிக்கும்படியாய்த்தான் ஆண்டவர் வந்தார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆலயமும் வேண்டாம், ஆண்டவரும் வேண்டாம். நான் வீட்டுக்குள்ள ஆண்டவரை தேடுவேன், அங்க போய் தான் தேடணுமோ? அதிகாரம், ஆணவம், பெருமை, தற்பெருமை, அங்க போனாதான் ஆண்டவர் இருப்பாரோ? அங்க போய் தான் ஆராதிக்கணுமோ? என் வீட்டிலிருந்து ஆராதித்தால் என்ன? பல கேள்விகள், பல கேள்விகள், பல கேள்விகள். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில், நீ ரட்சிக்கப்படவில்லை. அந்த ரட்சிப்பை குறித்து நீ வீணாய் கவலையற்று இருக்கிறாய். நீ ரட்சிப்பை இழந்தால் உன் குடும்பத்தில் இருக்கிற, உன்னை நம்பி இருக்கிற, உனக்கு முன்பாக இருக்கிற, உன்னை சுற்றி இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் அத்தனை பேரும் அந்த ரட்சிப்பை இழந்து விடுவார்கள் என்று மறவாதே. ஒருவன் மூலமாய், ஒருத்தி மூலமாய், குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் மூலமாய் ஆண்டவர் இன்றைய அழைக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க அழைக்கிறார், உன்னை பார்த்து அழைக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாய் ஓடிவா, ஓடிவா. காலையிலே ஒரு ஜபமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஆலயத்துக்கு ஓடணும், ஆலயத்துக்கு போகணும், ஆலயத்துக்கு போகணும். ஜப ஜீவியம் ஜீவனற்ற ஜீவியம் என்று நீ ஜப ஜீவியம் இல்லாவிட்டால் அது ஜீவனற்ற ஜீவியம், ஜீவனற்ற ஜீவியம். ஆண்டவர் அழைக்கிறார், ஆண்டவர் அழைக்கிறார். இந்த காலை வேளையில், இந்த நேரத்தில் ஆண்டவர் அழைக்கிறார். காலத்தை மறுபடியுமாய் கர்த்தர் சொல்லுகிறார், காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள், உன் நாட்களை பிரயோஜனப்படுத்திக்கொள், அது கர்த்தருக்குள் பிரயோஜனப்படுத்திக்கொள். பலத்த செய்கைகளினாலும் அற்புதங்களினாலும் அடையாளத்தின் மூலமாய் உன்னை மார்போடு அணைத்து கொண்டார் ஒரு நாள். இன்றைக்கு நீ எங்கு சாய்ந்து கொண்டிருக்கிறாய்? எதிலே சாய்ந்து கொண்டிருக்கிறாய்? எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய்? இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். எவ்வளோ செய்கைகளை
நீ கேளாமலே செய்தார் அல்லவா? எவ்வளோ அற்புதங்களை நீ கேளாமலே செய்தார் அல்லவா? இந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவனாய், இந்த ரட்சிப்பை நிர்விசாரமாய் நீ தள்ளிக்கொண்டிருப்பாய் என்றால், சகோதரனே, கர்த்தர் எச்சரிக்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கொள். பரலோக பிதாவே, நீர் தந்த வார்த்தைகளை கொடுத்தேன் ஆண்டவரே. இன்றைக்கும் கூட தகப்பனே, உம்முடைய நாமத்தால் கேட்கிறேன். ஏதோ ஒரு குடும்பம் கர்த்தாவே ஒரு அற்புதத்திற்காக, உம்முடைய பலத்த செய்கைகளுக்காக, உம்முடைய அடையாளங்களுக்காக கதறிக்கொண்டிருக்குமாயின் கர்த்தாவே, நீர் வெளிப்படும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நீர் சொன்னீர் ஆண்டவரே, நீர் உம்மை வெளிப்படுத்துகிற தேவன் என்று. இரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய வாசற்படியிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்தி தாங்களை குடும்பமாய் ஒப்பு கொடுத்து தகப்பனே, மறுபடியும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் அனுக்கிரகம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. வெறும் கூடாரம். அந்த கூடாரத்துக்குள் வேறு ஏதோ நடக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, உமக்குள் உம்மோடு சாய்ந்து உம்மோடு சேர்ந்து ஆண்டவரே வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து இருந்த குடும்பம் இன்றைக்கு அழிவின் பாதையிலும் மரண கட்டுகளிலும் சிக்கி இருப்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. ஆனாலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று சொன்னீரே. அந்த மகிமையை கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் நீர் பெற்றுக்கொள்ள, நீர் உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த, நீர் உம்மை வெளிப்படுத்த ஒரு விசை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மரண கட்டுக்கு நேராய் வந்து விட்டேன், இனி முடிவு மரணம்தான் என்று நினைத்து கொண்டு ஆண்டவரே கதறிக்கொண்டிருக்கிற குடும்பத்திற்காக வருகிறேன். அந்த கதறலும் சத்தத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை விடுவியும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறேன். இழந்தவர்களை, இழந்த ஆசீர்வாதங்களை, இழப்பை சந்தித்து கொடுக்கும்படியாய் இந்த உலகத்திலே வந்தீர் ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை குறித்து கவலைப்படாமல் இருப்பார்கள் என்றால் ஆண்டவரே, வருகிறதோ தண்டனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த ரட்சிப்பை குறித்து உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. குடும்பங்களை நினைத்தாலும் கர்த்தாவே, அவர்கள் அழிந்து போக அவர்களை உருவாக்கவில்லை ஆண்டவரே, அவர்களை உயர்த்தும்படியாய்த்தான் நீர்ந்த உலகத்துக்கு வந்தீர் ஆண்டவரே. தேவனே, ஒரு விசை கண்ணோக்கி பாரு. வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் ஆண்டவரே, 5 காசு கூட கையில் இல்லாமல் எத்தனையோ பேர், ஒரு குடும்பம் இல்லாமல் எத்தனையோ பேர், குடும்பத்தை இழந்த எத்தனையோ பேர். இதற்கெல்லாம் காரணம் அந்த பிசாசுக்கு அடிமையானபடியினால இன்றைக்கு தகப்பனே, அந்த ஜனத்தை எல்லாம் விடுவித்து கொண்டு வாரும் கர்த்தாவே. குடும்பத்தில், வீட்டுக்குள்ளே அந்த அழுகையின் சத்தமும் புலம்பலின் சத்தத்தையும் கர்த்தர் மாற்றி போட்டு உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உம்மை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உம்மை வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு ஆண்டவரே நீர் அனுமதி கொடுத்திருப்பீர் என்றால், அந்த 8வது மாதத்தில் உம்மை உறுதியாய் பிடித்து கொள்ள, உம்மை நம்பி ஜீவிக்க ஆண்டவரே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தகப்பனே ஆண்டவரே, அடையாளங்களையும் அற்புதங்களையும் பலத்த செய்திகளையும் சென்று நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். திருச்சபைக்குள்ளும் கர்த்தர் கிரியை செய்ய போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. பிரஸ்தாபப்படுத்துகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து உம்மை வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பலத்தின் மேல் பலன், ஆசீர்வாதத்துக்கு மேல் ஆசீர்வாதம், சமாதானத்திற்கு மேல் சமாதானம், சந்தோஷத்துக்கு மேல் சந்தோஷம், ஐஸ்வர்யத்துக்கு மேல் ஐஸ்வர்யம், உயர்வுக்கு மேல் உயர்வு, மேன்மைக்கு மேல் மேன்மையை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இந்நாள் வரைக்கும், இந்த வருஷத்தில் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்தீர், போஷித்தீர், ஆசீர்வதித்தீர், வழி நடத்தினீர், பெரிய காரியங்களை செய்தீர். உமக்கே கோடான கோடி ஸ்தோத்திரம். யாவற்றையும் உம்முடைய கருத்து நிழலால் மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் மீது அந்த பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் காண்பிக்க நாம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்வோம். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.